வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம இன்னும் மாங்காய் சீசன் நமக்கு முடியல. அதுக்குள்ளே நமக்கு இந்த மாங்காய் வச்சு இந்த மாங்காய் தேங்காய் சம்மந்தி அது பண்ணிடணும் இல்லையா? அதான் அதுவுமே நான் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா வித்தவுட் சாம்பார் வெங்காயம். ஜென்ரலாக அதில் சாம்பார் வெங்காயம் வைப்பா. அது இல்லாத இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் நான் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து சின்னதாக வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகா வத்தல் 2, 3, 4, 5 மிளகா வத்தல் கிட்டே இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் இது உப்பரப்பு புளிப்பாக இருந்தால் தான் இந்த தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு வெடிச்சிட்டுனாலும் வெந்தயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வாசனை வரணும். அது வரைக்கும் மிளகா வத்தல்லாம் எல்லாமே வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துருங்க. இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வெந்தயம் எல்லாமும் நல்லா கலர் மாதிரி இருக்குது. கடுகு நல்லா வெடிச்சுட்டு மிளகா வத்தல் எல்லாமும் வறுபட்டுருக்கு. தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன ட்ராப் தேங்காய் எண்ணெய் விடுறேன். பெருங்காய கட்டி வறுத்துக்கலாம். இதையும் தேங்காய் எண்ணெயோடய இதில் எடுத்துக்கலாம். இதில் ஆக்சுவலி பச்சையாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கிளிமூக்கு மாங்காய் 2 சைடும் இது பண்ணிவிட்டு தோல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே கட் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. மாங்காய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம தேங்காயும் எடுத்துக்கணும். சம்பந்திக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடுங்க. தண்ணி விடக்கூடாது. இதை அப்படியே அரைச்சின்னு வந்துட வேண்டியது தான். ஆனால் அது ஃபுல் ஸ்பீடில் ஓட்டாதைக்கும். மிக்சியும் கொஞ்சம் நிறுத்தி அரைச்சேன்னா நல்லா தருன்னு வரும். கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது கண்டிப்பாக. இதை அரைச்சின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாங்காய் சம்மந்தி நல்லா தருன்னு இருக்குது. நல்ல முத்த தேங்காயாக மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இளந்தேங்காயாக போட்டேன்னா இது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நல்லெண்ணெயை விட்டு கலந்து சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப ஜோராக இருக்கும். மாங்காயோட புளிப்பு அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. தெரியாதவா யாரானு புதுசாக இருந்தவா இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்காத பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறவாளாக இருந்தால் இந்த ரெசிபி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.